ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுட்ருக்கோம். இன்றைய தினம் 99வது நாமாவளியாக ஓம் ஊர்ஜிதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஸ்திரமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஊர்ஜித அப்படின்னா சக்தி வாய்ந்த, திடமான, வலிமையுள்ள, மரியாதைக்குரிய, நேர்த்தியான அப்படின்னு உயர்ந்த, பெரும் தன்மையுள்ள அப்படின்னு அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படின்றதெல்லாம் அடியார்கள் வேதங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது. அதனால்தான் முருகப்பெருமானுடைய பாதத்தை வர்ணிக்கிறது. சாசி சுப்பிரமணியே தஸ்யா ஆஸ்தே பிருத்திவி பாதா, தஸ்யா ஆஸ்தே அந்தரிக்ஷம் பாதா, தஸ்யா ஆஸ்தே தியௌஹ் பாதா. அப்படி வேதங்களால் இறைவனுடைய திருவடி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வர்ணிக்கிறார். அது மாதிரி திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுதும் அகர முதலான உரை செய்ய 50 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித ஸ்ருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமும் நெஞ்சும் குணத்திரயமும் அற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்று இருப்பதனை நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்து எங்கும் நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும்பின் புறத்திரய மெரித்த பெருமானும் நிருப குரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கினிது உணர்த்தி அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்படி இறைவனுடைய தன்மை எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கக்கூடியது. அதுக்கு நிறைவு குறைவு இதெல்லாம் இல்லாத வஸ்து. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் வலிமையுள்ள பெரும் சக்தியாக இருந்து அருள் சக்தியாகவும் இருந்து உயிர்களுக்கு அருள் ஞானத்தை கொடுத்து அந்த பாக்கியத்தையும் கொடுக்கிறாராம் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட அவருடைய தத்துவத்தை சொல்லி அவருடைய ஆற்றலையும் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் ஊர்ஜிதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.